Hello students, welcome to our YouTube channel. ICAR இருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷனை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதணும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் போகணும்னா வெறும் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும். மேற்கண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, எப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணால், எப்போ எக்ஸாமு, வேகன்சி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ICAR அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ICARனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இங்க உள்ள அசிஸ்டன்ட் ஜாப்ஸ்க்கான வேகன்சியை தான் வந்து இந்த எக்ஸாம் மூலமா வந்து ஃபில் பண்றாங்க. இந்த ICARங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே வந்து வரும். ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜாப். ஓகேவா? இதான் இந்த எக்ஸாமோட டீட்டெயில் மேலோட்டமாக பார்த்தோம்னா. இப்போ இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்பத்திலிருந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மே 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றத பார்த்தீங்கன்னா ஜூனோட கடைசி வாரத்தில் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமும் ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். நீங்கள் ஒரு சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டரில் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் உடனே வேலைக்கு போகணும்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா இந்த எக்ஸாமில் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ஈக்குவலாக. ஓகே, இந்த எக்ஸாம்ஸோட வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் 2 விதமான போஸ்ட் வந்து வரும். ஒன்று ICAR ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்னொன்று ICAR இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ICAR ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 71 வேகன்சி, இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா 391 வேகன்சி. மொத்தம் இந்த எக்ஸாம்ஸில் 462 வேகன்சி உண்டு. ஓகேவா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன வேகன்சிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 44 ஹெட் குவார்ட்டர்ஸில், இன்ஸ்டியூஷனில் 235, ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் 16, இன்ஸ்டியூஷனில் 29, எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் 7, இன்ஸ்டியூஷனில் 41, எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் 1, இன்ஸ்டியூஷனில் 13, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் 3, இன்ஸ்டியூஷனில் 23. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறீங்களா இல்லை இன்ஸ்டியூஷனுக்கு போகிறீங்களான்றதை வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸை வச்சு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோம் நான் கட் ஆஃப் வந்து அதை வச்சு பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெறுமனே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். டிகிரி கட்டாயம் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஒரு பேச்சுலர் டிகிரியாவது கட்டாயம் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகே, இந்த எக்ஸாமோட ஏஜ் லிமிட் ஜூன் 1ஆம் தேதி, இந்த 2022 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் கணக்கில் எடுப்பாங்க. உங்களோட வயசு 20லேருந்து 30க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை என்னோட எக்ஸாம்ஸ் வந்து என்னுடைய ஏஜ் வந்து 32, 33 நான் அப்ளை பண்ணலாமான்னா இதை கவனிச்சுக்கோங்க. ரிலாக்ஸேஷன் தளர்வுகள். ஓகேவா? நீங்கள் SC ST கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் 20லேருந்து 35 வயசு உள்ளவங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 33 வயசுக்குள்ளவங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி டிசபிலிட்டி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க 20லேருந்து 40 வயசுக்குள்ள வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியலாம். இதை தாண்டிச்சு நான் இப்போ ஒரு எஸ்சி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களோட வயசு 36னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா வயசு 34னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ஏஜ் இருக்கணும், இல்லைன்னா உங்க கேட்டகரிக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்த ஏஜ்க்குள்ள இருக்கணும். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இங்க 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ். ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. இது குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் எழுதி நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். அந்த மார்க்கை உங்களோட ஃபைனல் செலெக்ஷனில் சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இது முடிஞ்ச உடனே டோட்டல் வேகன்சி 462 கரெக்டா. இதுக்கு 10 டைம்ஸ் 4620 பேர். ஓகேவா? ஒரு ஜாப்புக்கு 10 பேருன்ட்டு மெயின்ஸுக்கு கூட்டு போவாங்க. மெயின்ஸில் 2 பேப்பர் உண்டு. ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னென்ன சிலபஸ்ங்கிறத பின்னாடி பார்க்கலாம். மெயின்ஸில் 2 பேப்பர் உண்டு. ஓகேவா? இந்த மெயின்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? பேப்பர் 1 100 மார்க்குக்கு 200 மார்க்குக்கு நடக்கும். பேப்பர் 2 100 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் 300 மார்க். ஓகேவா? இந்த மெயின்ஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வந்து ஜாபை வாங்கி தரும். இந்த 300க்கு நீங்க எவ்வளவு எடுக்கீங்களோ அதுதான். இது முடிஞ்ச உடனே ஸ்கில் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அது எல்லாருமே கட்டாயம் எழுதணும். அது வந்து வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். அதோட மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க கட்டாயம் எழுதி ஆகணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல என்னென்ன நாலேஜ் இருக்குன்றத கேட்பாங்க. சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை, அவங்க சொல்றதை செஞ்சா போதும். அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட். நீங்க இந்த பேப்பர் 1 and 2 எடுத்திருக்கீங்க தெரியுமா மெயின்ஸ்ல, அதை பேஸ் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் போடுவாங்க. ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் என்னென்ன வேகன்சி இருக்கு, எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க.
ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாயினிங் நடக்கும். இந்த எல்லா ப்ராசஸும் ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கும். ஓகேவா? அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பார்க்கலாம். இது வெறும் குவாலிஃபைங் தான். இதுல எடுக்கக்கூடிய மார்க்ஸ் உங்களுக்கு ஃபைனல் மெரிட்ல ஆட் ஆகாது. இதுல மொத்தம் 4 சப்ஜெக்ட் உண்டு. நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ணி எழுதி பார்க்கலாம். ஏன்னா எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண நாலேஜை வச்சு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணாலே ஃபோக்கஸ் பண்ணாலே டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். 4 சப்ஜெக்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா எழுதினீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, தப்பா எழுதினீங்கன்னா 1/3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா மாறும். இந்த எக்ஸாம் 1 மணி நேரம் நடக்கும். டிசபிலிட்டி இருக்கு, ஸ்கிரைபோட உதவியோட எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷமும் எக்ஸ்ட்ராவா தருவாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 200 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஜாப்புக்கு 10 பேர் 1:10ங்கிற ரேஷியோல மெயின்ஸ்க்கு எடுத்துருப்பாங்க. மெயின்ஸ்ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உண்டு. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்குக்கு நடக்கும். மேக்ஸும் இங்கிலீஷும் உண்டு பேப்பர் 1ல. மேக்ஸ்ல 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 100 மார்க். இங்கிலீஷ்ல 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 100 மார்க். உங்களுக்கு பேப்பர் 1 2 மணி நேரம் நடக்கும். பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த எக்ஸாம் நீங்க ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுத முடியும். ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவா இருக்கட்டும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், ஹிந்தியில எழுதுறீங்கன்னா ஹிந்தியில எழுதலாம். இந்த எக்ஸாம் உங்களுக்கு 1 மணி நேரம் நடக்கும். 100 மார்க். இந்த 300 மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் வேலையா வாங்கி தர போறது. ப்ரிலிம்ஸ்ல எப்படி 1/3 நெகட்டிவ் மார்க்கோ அதே மாதிரி மெயின்ஸ்லயும் 1/3 நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேவா? இந்த 1/3 மெயின்ஸ்ல பேப்பர் 1ல மட்டும் தான் உண்டு. அதாவது 3 கொஸ்டின் தப்பா எழுதுறீங்கன்னா ஒரு கொஸ்டினோட கரெக்டான மார்க் போயிடும். ஓகேவா? அடுத்தது மெயின்ஸ் முடிஞ்ச உடனே சிபிடி, அதாவது ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? இந்த ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது நடக்கும். வேர்டு, ஸ்ப்ரெட்ஷீட், அடுத்து வந்து ஸ்லைடு ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட பேசிக்கான விஷயங்கள், ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான விஷயங்களும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. சர்டிஃபிகேட் இங்கே யூஸ் ஆகாது. நீங்க உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். நீங்க சர்டிஃபிகேட் இல்லாம இந்த நாலேஜ் இருந்தாலே அவங்க கொடுத்துருக்க டைம்ல அதை செஞ்சாலே போதும், உங்களால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து சிலபஸ். இந்த எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ்க்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருக்கு. அதை நீங்க படிச்சு பாருங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எஸ்எஸ்சியோட சிலபஸ் கவர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இதுல 90% ஆஃப் த சிலபஸ் இந்த எக்ஸாமோட சிலபஸ் கவர் ஆயிருக்கும். ஸோ ஒரு 10% கொஞ்சம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சாலே டெஃபினட்டா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. இந்த எக்ஸாமோட சேலரி என்ன? ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் 2 இது இருக்கணும். ரெண்டுக்குமே தனித்தனியாக வேகன்சினும். ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 45,000 சேலரியா இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 35,000 சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இதான் வேகன்சியா இருக்கும். ஒவ்வொரு சிஐசிஆர் நாக்பூர்ல என்ன வேகன்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேகன்சியா அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த வேகன்சிக்கான லிஸ்ட்டுமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். எஸ்பிஐ கோயம்புத்தூரோட வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு கேட்டகரிக்குமான வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேகன்சி நீங்க படிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சிஐபிஏ சென்னை, கொச்சி, மும்பை இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு ஐசிஏஆர் இதோடைய ஐசிஏஆரோடைய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயுமே இல்ல வேகன்சிஸ். ஓகேவா? இதெல்லாம் ஓகே. அடுத்தது ஜாப் ப்ரொஃபைல் என்ன? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் தான். நீங்க அசிஸ்டன்ட் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. கம்ப்யூட்டர் ஒர்க் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். போஸ்டிங் எங்க போடுவாங்க? ஓகேவா? போஸ்டிங் வந்து நீங்க இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்னா உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போடுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து நீங்க எடுத்துக்கக்கூடிய மார்க்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸாம் ஃபீஸ் இந்த எக்ஸாம்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் ஓபிசியா இருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ், 500 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, 700 ரூபாய் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? விமனு எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க, டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அந்த 700 ரூபாய் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் உண்டு. 500 ரூபாய் வந்து உங்களுக்கு உண்டு. ஓகேவா? எக்ஸாம் சென்டர் எங்க போடுவாங்க? எக்ஸாம் இந்தியா முழுக்க எங்க வேணாலும் போடுவாங்க. ஓகேவா? எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகே. ஸோ நீங்க எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடுனா சென்னை அண்ட் மதுரை இது 2 தான் எக்ஸாம் சென்டரா வந்து இருக்கும். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். அதை கொடுத்து தான் நீங்க வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சென்னை ஆர் மதுரை இது 2 தான் தமிழ்நாடுடைய எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க எந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம்னா இதுதான் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட இதுல போய் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே.
ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான எஸ்எஸ்சியோட சிலபஸ், ரயில்வேயோட சிலபஸ், என்ஆர்ஐ, சிஇடி, டிஆர்டிஓ, ஐபி எக்ஸாம், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம், என்டி எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இந்த வீடியோ கோர்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ICAR இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாப். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு சாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு டெஃபினட்டாக எஸ்எஸ்சியோட கம்ப்ளீட் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத கேப்ல உங்களுக்கு ஜூன் லாஸ்ட்ல எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனோட லாஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்க போதுன்னா ஒரு 1 மந்த் சாலிடா இருக்கு. இந்த 1 மந்த்ல நீங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சியோட சிலபஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 1 மந்த்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால இந்த ICARல ஒரு ஜாப் வாங்க முடியும். இன்னொரு விஷயம், எக்ஸாம் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இந்த இயரோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.